ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இந்த பதிவுக்கு தலைப்பு அப்போதைய ஸ்ரீரங்கத்து நவராத்திரி. இந்த அப்போதையன்னா என்ன, 60-65 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லலாம். நான் குழந்தையா ஸ்கூலுக்கு போயின்னு இருந்த காலத்தில் நடப்பது. குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் முடிஞ்சுதான் நவராத்திரி வரப்போகுதுன்னு தெரியும் எங்களுக்கெல்லாம். இந்த எக்ஸாம் நடந்துட்டுருக்கிற போதே ஆற்றுல கொலுவுக்கு ப்ரிப்பரேஷன் ஆகிட்டுருக்கோம். வருஷம் முடிஞ்சு 1 நாள் 2 நாள் கழித்து நவராத்திரி ஆரம்பிக்கும். கொலு எங்கள் ஆற்றுல வைக்கிறது அது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி. அது வேணும்னு இல்லை, கூடத்தில் துருத்தின்னு இருக்கிற அந்த பெரிய பரண் மேலே ஒரு ஒரு மர பொட்டி இருக்கும். ரொம்ப பெருசு பொட்டி. சாதாரணமாக திறக்க முடியாது, ரொம்ப சிரமப்பட்டு தான் அதை திறக்கணும். அப்படிப்பட்ட தொட்டி பெருசாக இருக்கும். என்ன, ஒரு 5 அடி நீளம், 2 அடி அகலம், 1.5 அடி உயரத்துக்கு இருக்கும் அந்த பொட்டி. அந்த பொட்டியில் வேற ஒன்றும் இல்லை, கொலு சாமான்கள் வைக்கிறோம். கொலு சாமான்கள் மொத்தம் இருக்கிற பொட்டி அது. அது வருஷத்துக்கு ஒரு தரம் திறக்கப்படும். அதை மாலை அமாவாசை அன்னைக்கு, மாலை அமாவாசையெல்லாம் எனக்கு தெரியாது, அடுத்த நாள் கொலு அது மாத்திரம் தெரியும். இப்போ அந்த பொட்டியை திறக்கிறேன். டப்பாலாம் கிடையாது, அது பெரிய கனமான பொட்டி. அதை திறந்துட்டு உள்ளுக்குள்ளே எட்டி பார்ப்போம். ஒரு தரம் பாபு அப்படிங்கிற என்னுடைய பெரிய கசின் அதை திறந்து போட்டு மேலேருந்து கூப்பிடுறான். என்ன, ஒரு 7 அடி உயரத்து மேலே இருக்கும். 7 அடி உயரத்தில் இருக்கிற அந்த பறன் இருக்கும். சில பேர் கீழேருந்து கை நீட்டி மேலே இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அது மாதிரி அவன் பாபு மேலேருந்து சொல்கிறான், கிடிக்கு ஒன்று குடியா அப்படின்னு சொன்னான். கிடிக்கு ஒன்று குடியான்னு சொல்கிறான்னா, அவன் கையில் டார்ச் லைட்டை வச்சுட்டு தான் அந்த டப்பாக்குள்ளே பார்க்க முடியும். மேலே எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் லைட்டெல்லாம் கிடையாது. அவங்க குடியான்னொடனே கிடுக்கி கொடுத்த உடனே அவன் சொல்கிறான், இங்கே ஒரு தேள் இருக்குது பொட்டிக்குள்ளே, நான் பாரு என்ன பண்ணுறேன்னு அந்த கிடுக்கினால் அந்த தேளனோட கொடுக்க மாத்திரம் பிடிச்சி மேலே காமிக்கிறான் எங்களுக்கு. பார்த்துட்டு அப்போ அதை அந்த அந்த கிடுக்கினாலேயே அந்த கொடுக்கு போர்ஷனை வெட்டிட்டு கீழே தொப்புன்னு அந்த என்ன சொல்கிறது, அந்த கொடுக்கில்லாத தேள் கீழே விழுந்து ஓடுறது. எங்கேருந்தோ வர்றது ஒரு பல்லி, அதை பிடிச்சிக்கிறது. அடையடே, ரொம்ப நல்லா இருக்கே இது. இப்படி தான் கொலு ஆரம்பிக்கிறது. மேலேருந்து ஒரு பொம்மையாக எடுத்து கொடுப்பான். சிலது பொம்மைக்கு மேலே துணி சுற்றிருப்பாங்க, சில பொம்மை மேலே நியூஸ் பேப்பர் சுற்றிருப்பாங்க. இதெல்லாம் இந்த லக்ஷ்மிக்கு வலது கை உடஞ்சி போச்சு, ராமன்ட்ட வில் இல்லை, இந்த செட்டியார் பொம்மையில் போன வருஷம் வச்ச அந்த பல சரக்கு சாமான்லாம் இன்னும் அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுன்னா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு சாமான்லாம் இந்த பொம்மையெல்லாம் கீழே இருக்கும். கீழே இருக்கிறவெல்லாம் எல்லாம் பெரியம்மா தான், பெரியம்மா இன்னும் கீழே இருக்கிறவா எல்லாருமே சேர்ந்து அதெல்லாம் தொடச்சி அது கொஞ்சம் தெளிவாக தெரியும்படியாக பண்ண பொம்மையெல்லாம் கீழே பெருசாக விளக்கெரியும். அப்புறம் மேலேருந்து பலகைகள் இறங்கும் 1-2. இந்த கொலுக்கோசரமே ஒரு ஸ்பெஷல் ஸ்டாண்டு. அது ஸ்டாண்டுன்னு சொல்ல முடியாது, எல்லாம் நாம்ளாக கண்டுபிடிச்சினது, ஏற்பாடு பண்ணிட்டு தான். அது இந்த ஸ்டாண்டெல்லாம் ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் தான் நிற்கும். வேறு ஆங்கிளில் அதனால் நிற்க முடியாது. அந்த வெயிட் அப்படி விழும் போல் இருக்குது. அது ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் நிற்கும். அதே மாதிரி அந்த ஸ்டாண்டு 2 ஸ்டாண்டு தான், 3 ஸ்டாண்டு தான் இருக்கும். நிறுத்தி வச்சு அதுக்கு மேலே பலகையை போட்டு, அப்புறம் ஆற்றுல இருக்கிற மற்ற சின்ன ஸ்டூல் இதெல்லாம் வச்சுட்டு ஒரு 5 படிக்கு ஒரு கொலு அமையும். சாமான்லாம் இப்போ பொம்மையெல்லாம் வச்சாச்சு. அடே நல்லா தான் இருக்குது நம்ம பார்த்து கொலு அப்படின்னு நினைக்கும்படியாக இருக்கும். இந்த கதையெல்லாம் முடிகிறதுக்கு அது
கொலு நாளைக்குன்னா இன்றைக்கி இதெல்லாம் முடிகிறதுக்கு சாயங்காலம் 4-5 மணி ஆகிடும். அதுக்கப்புறம் பாபு சொல்லுவான், கொலுவில் ஒரு பார்க் வைக்கணும் அப்படின்னோடனே எங்களில் யாராவது சின்ன பையன் போய் வடதிருக்காவேரியிலேருந்து மணல் கொண்டு வரணும். ஏன்னா ஒரு இப்போல்லாம் பிளாஸ்டிக் பையெல்லாம் கிடையாது. ஒரு துண்டில் 2-3 துண்டில் கட்டின்னு வருவோம். அதை பரப்பி அங்கே கொலுவை சுற்றி கொலுவுக்கு பக்கத்தில் ஒரு பார்க் போடுவாங்க. அதுக்கப்புறம் எங்காத்தில் விசேஷம் என்னன்னா, கூடத்தில் கொலு வச்ச அப்புறம் கொலுவினுடைய கடைசி படி தாண்டி இந்த பக்கம் வந்தால் அது கொலுவை மேற்கு பக்கமாக பார்த்து வைக்கணும். கற்பனை பண்ணிக்கோங்க. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் அந்த கொலு படி முடிஞ்ச உடனே உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்வஸ்திக் வடிவில் ஒரு இது இருக்கும். அது ஒன்றும் இல்லை, சின்ன கடப்பாறையால் பேத்தா சின்னதாக செங்கல் வரும். உள்ளுக்குள்ளே ஒரு தெப்பக்குளம் இருக்கும். இந்த தெப்பக்குளம் கூட கொலுவினுடைய பாட்டு தான். கொலு வச்சாச்சு. அப்படியே திருப்பி நாங்கள் அழகு பார்த்து நான் சாயங்காலம் இந்த குருவுக்கு மற்றவர்கள்லாம் கூப்பிடணும். மற்றவர்கள்லாம் வருவார்கள். அதனால் நவராத்திரியினுடைய முதல் நாளில் சாயங்காலம் 5 மணி வரலையும் இதை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கலாம். பார்க்க அழகுபடுத்துவது. இந்த தெப்பக்குளத்தில் அதில் ஒரு விளக்கு எரிஞ்சு அதில் ஒரு சின்ன பொம்மை இருக்கும், கப்பல் பொம்மை. அதை பற்ற வச்சா அது பட் அடிச்சுட்டு இப்படி சுற்றும். அந்த மாதிரி பொம்மையெல்லாம் வச்சுட்டு அழகு பார்த்து கொண்டு இருப்போம். நல்லாயிருக்கும். அது ஒரு விஷயம். இப்போ ஆற்றுல இருக்க பொம்மநாட்டிகள் கொலு வச்சாச்சு, தினமும் பிரசாதம் பண்ணணும். அதனால் அன்றைய பிரசாதம் என்ன, எல்லாம் சுண்டல் தான். அந்த யோஜனையில் இருப்பார்கள். நாங்கள் அழகுபடுத்தி கொண்டு இருப்போம். பார்க்கில் சின்ன பொம்மையை வைப்போம். பச்சை பிளாஸ்டிக்கில் செடி கொடிகள்லாம் வச்சு முடிஞ்சு போச்சு. அந்த கொலுனுடைய அமைப்பு முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் ஆற்றுல நடக்கிற விஷயங்கள். கோவிலில் விசேஷமாக ஒன்றும் இல்லை. தாயார் மாத்திரம் புறப்பாடு உண்டு. தினமும் தாயார் சன்னதியில் நீங்கள் வச்சுக்கலாம். டைம் சாயங்காலம் 7 மணிலேருந்து 8 மணி வரையிலும், இல்லை 6:30லேருந்து 8 மணி வரையிலும் கொலு விசேஷம் நடக்கும். நவராத்திரி விசேஷம் வேறு ஒன்றும் இல்லை. தாயார் வெளியில் வர மாட்டா. தாயார் கர்ப்ப கிரகத்துக்கு பக்கத்தில் வெளியில் வந்த உடனே ஒரு மண்டபம் இருக்குது. அது நவராத்திரி மண்டபம்னு பேர். அதில் தாயாரை எழுந்துருளை பண்ணி இருப்பார்கள். அப்புறம் ஒவ்வொரு நாடுக்கும் சில விசேஷ அலங்காரம்லாம் இருக்கும். நாங்கள்லாம் போய் சேவிச்சுட்டு வருவோம். அதான் தாயார் கொலுவுக்கு ரெடி வச்சு. அது கோவிலுக்கு வெளியில் நான் தாயார் சன்னதிக்கு வெளியில் இருக்கிற அந்த கோவிலுடைய பெரிய மண்டபத்தில் இவர் நாதஸ்வரக்காரர் பிரமாதமாக வாசித்து கொண்டு இருப்பார்கள். எவ்வளோ அழகாக சில பேர்லாம் அதை கேட்குறதுக்கோசரம் நின்று இருப்பார்கள். அப்புறம் தவில்காரர் தன்னுடைய சாமர்த்தியத்தை எல்லாம் காட்டி வாசித்து கொண்டிருப்பார். அதுக்கப்புறம் கடைசியில் ரொம்ப அழகாக பாடி முடிப்பார். அது கடைசியில் இப்படியெல்லாம் நடந்து முடிந்தால் அப்போ ஒரு யானை நொண்டி அடிக்கும். ஒரு யானை காத்துட்டுருக்கோம். அந்த யானை இந்த கச்சேரியெல்லாம் கேட்டுட்டு எங்களெல்லாம் பார்த்துட்டுருக்கோம். அங்கே தாயார் சந்தைக்கு வெளியில் இருக்கிற பெரிய மண்டபத்தில் ஒரு பேஷ்கார் மண்டபம்னு ஒன்று இருக்குது. அதில் பேஷ்கார் உட்கார்ந்துருப்பார். அவர் கையிலேருந்து அவரிடம் இருந்து யானை ஒரு வாழைப்பழத்தையோ ஏதோ பழத்தை வாங்கிட்டு போகணும். ஆனால் அது இந்த கச்சேரி முடிந்த அப்புறம் யானை நொண்டி அடித்து கொண்டு வரும். அந்த நொண்டியை பார்க்குறதுக்கோசரம் நாங்கள்லாம் பெரிய 2 பக்கமும் பெரிய மூங்கினால் தடுப்பு போட்டிருப்பா. அதில் நின்று வேடிக்கை பார்க்கணும். இது கோவிலில் விசேஷம். அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அது சாயங்காலம் கோவிலுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். என்ன பண்ணாலும் பண்ணுறாலையோ சாயங்காலம் 7:30 மணிக்கெல்லாம் கோவிலுக்கு வந்துடணும்னு சொல்லுவோம். அதனால் சாயங்காலம் எல்லாம் ஃப்ரீ. ஆனால் சாயங்காலம் என்ன பண்ணுவோம் நாங்கள், அம்மாமி கொலுவுக்கு சுண்டல், இதுதான் ஸ்லோகம். அது நம்ம ஒவ்வொரு ஆற்றுக்கும் போய்
அங்கே போய் மாமி கொலுவுக்கு சுண்டல் கொடுங்கோன்னு கேட்போம். வடக்கு சித்திர வீதியில் நான் இருக்கேன்னா, நான் வடக்கு சித்திர வீதியில் தெரிந்தவர்கள் வீட்டுக்கெல்லாம், தெரிந்தவர்கள்னா தெரியாதவா வீட்டுக்கு கூட போவேன், வேறு விஷயம். அவன் வந்து முகத்தை பார்த்து இவன் பையன் அவன், ஏய் நீ அவனோட அண்ணன் தானே அப்படின்லாம் சொல்லி சுண்டல் தருவார்கள். அது சுண்டல் இதற்காகவே நாங்கள் நவராத்திரியில் நாங்கள்லாம் ஒரு பை பண்ணின்னு இருப்போம் பேப்பரில். அந்த காலத்தில் பிளாஸ்டிக்லாம் கிடையாது, அதனால் நாங்களே பை பண்ண கற்றுக்கொண்டோம். நம்ம கோந்தை வச்சுட்டு சோத்து பருக்கையை வச்சு ஒரு பை ஒவ்வொருத்தருக்கும் பை பண்ணி வச்சுருப்போம். அந்த பையில் அந்த சுண்டலை போட்டுப்போம். அந்த சுண்டல் ஓட குவான்டிட்டியை பொறுத்து மாமி பையில் போடுங்கோம்போம். அவன் ஒரு சின்ன ஸ்பூனில் தரேன்னா கையில் வாங்கி வாயில் போட்டுருவோம். ஸோ இந்த அம்மாமி கொலுவுக்கு சுண்டல் இந்த காரியத்து இது முடிகிற போது மணி கற்பனை பிடிக்கும் 7:30 மணி இருக்கும். ஒரு வேளை இந்த பாக்கெட்டில் நிறைய நிறையன்னா கற்பனை பண்ணிக்கோங்க. அது வந்து சேர்ந்தப்புறம் எல்லாம் கலந்து சாப்பிடுவோம், ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் நவராத்திரி ஆற்றுலேயும் ஒன்றும் விசேஷமாக தளியை சமையல்லாம் பண்ண மாட்டான். இந்த பசங்கள்லாம் சுண்டல் வாங்கி சாப்பிட்ருக்கோம், அதனால் மைல்டாக மொறு தான் சாப்பிடுங்கன்னு சொல்லிவிடுவோம். ஆனால் இதெல்லாம் சாப்பிட்ருவோம். இதில் ஒருத்தர் 2 பேருக்கு வயத்தாலையும் போயிடும், அவ்வளோ ஜாஸ்தி சுண்டல் சாப்பிட்டதுனால. இப்படியாக நாங்கள் நவராத்திரியை கொண்டாடி கொண்டிருப்போம். யானை நொண்டி அடிக்கிறது பார்க்குறதுக்கு தினமும் அங்கே கூடுவோம். அந்த இடத்துல அந்த பேஷ்கார் மண்டபத்துக்கு முன்னாடி பந்தம் பிடிச்சின்ட்டு சில பேர் நிற்பாங்க. பந்தம்னா மரத்தொட்டினால் பஞ்சம், கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த மரத்தொட்டி அந்த மூங்கில் குச்சி மேலே சரத்தில் இருக்கும். அப்பப்போ வந்து ஒருத்தர் நெய் சேர்ப்பார், விளக்கு அந்த பந்தம் எரியும். ஸோ ஒரு தினம் நாங்கள் ரொம்ப ஒட்டின்னு இருப்போம். ஒட்டின்ட்டு நிற்கிறதுனால அவர் சொல்வார், தம்பி இந்த பந்தத்தை ஒரு செகண்ட் பிடிச்சிக்கோ வரேன் அப்படின்னு சொல்லுவார். எதுக்கு கொடுத்துட்டு போனான்னு தெரியாது, அவர் கொடுத்து போவார். வந்துடுவார் 2-3 நிமிஷத்தில். ஆனால் அதுக்குள்ளேயே இந்த பந்தத்துலேருந்து எண்ணெய் கீழே இறங்கிடும் கையில். அவர் வருவார், வந்தவுடனே அவர் துண்டும் கொடுப்பார், எண்ணெயை துடைச்சிக்கோன்னு. அவருக்கு தெரியும் போல இருக்குது பந்தத்துலேருந்து எண்ணெய் வழியும்னு. சில சமயத்தில் தம்பி கொஞ்சம் சாய்ப்பா நெய் போடணும்னு நெய் போடுறவர் வந்து நிற்பார். இதெல்லாம் தான் அனுபவம். அப்புறம் இருக்கவே இருக்குது விஜயதசமி. நாங்கள் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி பொதுவான கொலு வைக்கிறது அது மாதிரிலாம் அங்கே கிடையாது. இது மாதிரி ஒரு 3-4 வருஷம் ஓடி இருக்கும். அதாவது அம்மாமி கொலுவுக்கு சுண்டல் என்று மற்றவர்கள் வீட்டில் சுண்டல் வாங்கி சாப்பிட்டு வயத்தை ஒப்பிட்ட காலம் ஒரு 3-4 நவராத்திரிகள் இருக்கும். அப்புறம் மாறிடுத்து. பெரியவனாக போன அப்புறம் அது ஒரு 15 வயசுக்கு மேலே போகிறது சரியாக இருக்காது அப்படின்னு பட்டு நாங்களாகவே முடிவு செய்து விட்டோம், போவதில்லை என்று. இப்படியாகத்தான் இருந்தது அப்போதைய ஸ்ரீரங்கத்து நவராத்திரி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.